ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பச்சை பயிரை நம்ம அப்படியே சமைக்கிறது தான் வழக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை முளைக்கட்டி வச்சு இதை நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது போல் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். முதல்ல ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாத்திரத்தோடையே வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் இது முளைப்பு வந்துடும். ஸோ அதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கப் பருப்புக்கு நான் 2 கப் தண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும். கூட காரத்துக்காக 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பருப்பை ஊற வைக்க, அதாவது முளைக்கட்டி வைக்கிறதுக்காக ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு ஒரு டவலில் போட்டு அதை கட்டி வைப்பாங்க. அது முளைக்கட்டி வந்துடும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது நமக்கு செய்ய ப்ராசஸ் எப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மணி நேரம் இல்லாட்டி 4 மணி நேரம் நல்லா பருப்பை ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு அந்த ஈரத்தோடையே ஒரு மேலே பிளேட் வச்சு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் பாருங்கள், நைட் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பருப்பில் நல்லா இந்த முளைப்புலாம் வெளியில் வந்துடும். நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கே வெளியில் வந்துடும். ஸோ அந்த பருப்பை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கடையில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பருப்பு வெங்காயம் தக்காளியில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. விசில் வர கேப்பில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொரியட்டும். பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 10 சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும். டேஸ்ட் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பருப்பு விசில் வந்துடுச்சு. தண்ணி வடிச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அதை நல்லது போல் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரியாக இருக்கும். எந்த அளவு முடியுதோ அந்த அளவு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பு வேக வச்ச தண்ணியை இந்த பருப்போடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் 1 கப் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்சது தான். இதுக்கு சாம்பார் தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவை. இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாலே சரியாக இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டுடுங்க. இந்த அளவு நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகும். நல்லா கொதித்து வரும்பொழுது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அது நுரக்கட்டி வரும். அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 கொத்த அளவுக்கு கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பச்சை பயிறு கடையில் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.